ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மென்சுரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2D டயக்ராம் எல்லா வடிவத்துக்குமான ஃபார்முலா தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபார்முலானா ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் இல்லாமல் அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் பார்த்துக்குவோம். ஏன்னா மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டைரெக்டாகவே நிறைய கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், நம்ம வந்து அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நமக்கு எக்ஸாம் ஹாலில் இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ஃபார்முலா இதுவா அதுவா அப்படின்னு வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம், வேறு ஃபார்முலா மாற்றி எழுதிடுவோம். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம ஃபார்முலா வந்து மெமரி பண்ண தேவையில்லை. நமக்கு வந்து அதோட வடிவம் தெரிஞ்சால் போதும். அந்த வடிவத்துக்கு அவங்க என்ன கேட்குறாங்க, பரப்பளவா, சுற்றளவா, டயகனல் கேட்குறாங்களா, அதை நம்ம எப்படி டெரைவ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம ஈஸியாக ஃபார்முலா தெரிஞ்சிடும். ஃபார்முலா தெரிஞ்சிட்டாலே நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஸோ நம்ம வந்து எல்லாத்துக்குமே மெமரி பண்ண தேவையில்லை. சில வடிவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த இது கண்டுபிடிக்கிற ஸ்டெப் ரொம்ப லென்த்தாக போகிற வசிக்கு நம்ம அதோட பக்கத்தில் இருக்கிற டயக்ராம் வச்சு நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம இப்படி பார்க்க தேவையில்ல. ஸோ நம்ம வந்து கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும். வாங்க ஒரு வடிவமாக வந்து நம்ம வந்து பார்ப்போம். முதல்ல 2Dயில் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே தெரிஞ்ச, அதே சமயம் ஈஸியான ஒரு வடிவம்னா அது வந்து பார்த்திங்கன்னா சதுரம், ஸ்கொயர் தான். சரிங்களா? ஸோ இந்த ஸ்கொயரை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கமும் வந்து சமமாக இருக்கும். இப்போ அந்த படத்தை பாருங்கள். அந்த ஸ்கொயருக்கு வந்து 4 பக்கமுமே வந்து ஏன்னு தான் இருக்குது. எதோட லென்த்தும் மாறுபடலை, சமமாகவே இருக்குது. இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஒரு பொதுவாக ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே சைடு இன்ட்டு சைடு, அதாவது பக்கத்துக்கு பக்கம் நம்ம வந்து பெருக்கணும். இப்போ இந்த படத்தில், இந்த சதுரத்தோட படத்தில் பக்கத்துக்கு பக்கம் எப்படி இருக்குன்னா ஒரு எல் ஷேப்பில் இருக்கும். இந்த நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், எல் ஷேப்பில் இருக்கும். இதுக்கும் லென்த்து ஏ தான். கீழே இருக்கக்கூடிய அந்த பேஸ் லைனுக்கும் ஏ தான் வேல்யூ. அப்போ ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். அப்போ சதுரத்துடைய ஸ்கொயருடைய ஏரியா கேட்டாங்கன்னா வெறும் ஏ ஸ்கொயர் தான். இப்போ அடுத்து வந்து பாருங்கள், சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சுற்றளவு பெரிமீட்டர் அப்படின்னா அதை சுற்றி வரக்கூடிய மொத்த அளவு தான் சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த படத்தை சுற்றி வர எல்லா பாதையும் பாருங்கள், 4 கோடு இருக்குது. 4 கோடுமே ஏன்னு தான் இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் ஏ. சரிங்களா? ஒரு டப்பா மாதிரி வந்துடுது. 4 ஏவை கூட்டுற வசிக்கு 4A. அப்போ சதுரத்துடைய பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா ஃபார்முலா வந்து 4A. 4ல் நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ நம்ம இப்போ ஏரியா பெரிமீட்டர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானு கேட்டால் கிடையாது. ஒருவேளை டயகனலுமே இப்போ ரீசெண்டாக வந்து கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. டயகனலும் ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் இல்லை. அதையும் நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு பித்தாகரஸ் தியரம் தெரிஞ்சாலே போதும், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அதுவும் நான் எப்படின்னு சொல்கிறேன். டயகனல்னால் வேறு ஒன்றும் இல்லை, மூளை விட்டம். இந்த மூளை விட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ இந்த சதுரத்தை உடைச்சா 2 முக்கோணமாக உடைக்கலாம். கீழே வந்து ஒரு முக்கோணமாகவும் மேலே ஒரு முக்கோணமாகவும் உடைக்கலாம். அதில் ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கணும். சரிங்களா? 2 முக்கோணம் வந்து ஒரு இதுக்கு சமம். சரிங்களா? இப்போ வந்து 2 முக்கோணம் இதில் இருக்குது, ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுவில் போகிற லைன் தான் டயகனல். சரிங்களா? அப்போ அதை வந்து டீன்னு வச்சுக்கோங்க. நமக்கு கீழே பேஸும் ஹைட்டும் ஏன்னு தெரியும். இந்த டயகனலை வந்து ஹைப்போ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஹைப்போதலமஸ்னால் கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிறது அடுத்த பக்கம், எதிர்பக்கம் வந்து ஏ. இப்போ ஃபார்முலா பித்தாகரஸ் தியரம் ரொம்ப ஈஸி. ஹைப்போ சைடு கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர், இதுதான். இப்போ நமக்கு ஹைப்போ டீன்னு தெரியும். மீதி உள்ள 2 இதுவும் வந்து ஏன்னு இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ரூட்டில் இருக்கும். 2ஐயும் கூட்டினா ரூட் 2A ஸ்கொயர்னு இருக்கும். இதில் ஏக்கு ஸ்கொயர் இருக்க வசிக்கு ஏ வெளியில் வந்துடுது, ரூட் 2 மட்டும்தான். அப்போ டி கண்டுபிடிக்க, ஒருவேளை சதுரத்துடைய டயகனல் கண்டுபிடிக்க ஃபார்முலா கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். டி ஈக்குவல் டு ஏ ரூட் ஆஃப் 2, அவ்வளோதான். சரிங்களா? டி ஈக்குவல் டு ஏ ரூட் ஆஃப் 2. ஒருவேளை நீங்கள் இதை மெமரி பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா இப்படி கான்செப்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். சரிங்களா? இது ஒரு படத்துக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெக்டாங்கிள், செவ்வகம். ரொம்ப ஈஸியான ஒன்று. இதில் வந்து இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, லென்த்தாக இருக்கும், பிரெத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏரியா கண்டுபிடிக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சைடு இன்ட்டு சைடு ஃபார்முலா. ஒரு சைடில் வந்து நமக்கு எல் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடில் பி இருக்கும். அப்போ ரெக்டாங்கிளுக்கு ஏரியா பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா செவ்வகத்துக்கு எல் இன்ட்டு பி தான். இப்போ இதுக்கு சுற்றளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 எல் இருக்குது, பி இருக்குது, திருப்பி எல் இருக்குது, பி இருக்குது. அப்போ எல் ப்ளஸ் பி ப்ளஸ் எல் ப்ளஸ் பி. அப்போ 2 எல்லுக்கு 2L, 2 பிக்கு 2B. அப்போ 2L ப்ளஸ் 2B. 2லையும் காமனாக 2 இருக்க வசிக்கு 2வை நம்ம வெளியில் எடுத்துடுறோம். 2
இன்ட்டு எல் ப்ளஸ் பி. இதுதான் வந்து ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் ஃபார்முலா. இப்போ இதுக்கு மூளை விட்டோம்னு பார்த்தீங்கன்னா இதையும் போன மெத்தடில் 2 டயகனலாக உடைக்கலாம். ஸோ நம்ம 1 எடுத்துக்கிறோம். லென்த்தாக இருக்கிறது ஹைப்போக்கு டி தெரியும். அப்போ ரொம்ப சிம்பிள், √L² ப்ளஸ் B² டயகனல். ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். ஒரு வாட்டி நீங்கள் டயகனல் பார்த்துட்டா போதும், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஒருவேளை டயகனல் சொல்லுங்கன்னா உங்களுக்கு லென்த்து பிரெத்து கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒரு ரூட் போடுங்க, 2 வேலையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டிட்டு ரூட்டில் அடித்தா ஆன்சர் வந்துடும். ரொம்ப சிம்பிளான பதில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வட்டம். இந்த வட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சென்டர் பாயிண்ட்லேருந்து போய் சர்க்கிள் பாயிண்ட்டை தொடுறது வந்து ஆரம், அதாவது ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டயாமீட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டபுளாக இருக்கும். 2 ஆர் சேர்றதுக்கு சமமாக இருக்கும். அதாவது வட்டத்தோட ஒரு பக்கத்துலேருந்து அதுக்கு எதிர்பக்கம் வரைக்கும் போகிறது தான் டயா. ஆனால் ஆரம்ங்கிறது மையத்திலேருந்து அந்த வட்டத்தோட கூட போய் தொடும். சரிங்களா? அப்போ டி தான் எப்பயுமே பெருசாக இருக்கும். ஆர் வந்து அதில் பாதி, அதாவது ஒரு டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 ஆருக்கு சமம். சரிங்களா? இதில் ஏன் பை வருதுன்னா, மற்றதெல்லாம் ஷேப் வடிவம் வந்து நேராக இருந்துச்சு. ஆனால் இது சர்க்கிள் ஃபார்மில் இருக்க வசதிக்கு நம்ம இதில் பைங்கிற ஒரு வேல்யூவை யூஸ் பண்ணுறோம். பைக்கு பல மதிப்புகள் இருக்குது. ஃபேக்டரில் கேட்டாங்கன்னா 22/7 ஒன்று இருக்குது. பாயிண்ட் வேரியபிள்ஸில் வந்துச்சுன்னா 3.14. டிகிரியில் பைக்கு கேட்டாங்கன்னா 180 டிகிரின்லாம் அதுக்கு மதிப்பு இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இது கூட கொஷின்ஸாக வர சான்ஸ் இருக்குது. இப்போ ஏரியாவோட கேட்கணும். சர்க்கிளோட பரப்பளவு, ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஏரியானா சைடு இன்ட்டு சைடு. இதில் வந்து 2 ஆர் இருக்குது. சரிங்களா? டி கிடையாது, 2 ஆர் இருக்குங்கிற பட்சத்தில் ஆர் இன்ட்டு ஆர்னா R², சர்க்கிளுக்கு ஒரு பை. இப்போ ஏரியாவுடைய ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து πr². இப்போ இதே சுற்றளவுன்னு பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் கூட்டிக்கிற மாதிரி வரும். சரிங்களா? சுற்றளவும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் பை இருக்குது வேல்யூ. இதில் வந்து 2r இருக்குது. சரிங்களா? 2r, பையும் வந்து 2 வரும். இதில் 2 டைம்ஸ். ஏன்னா இது 2 செமி சர்க்கிளாக நம்ம பிரிக்கிறோம். அதாவது 2 அரை வட்டமாக பிரிக்கும் பொழுது, ஏன்னா இது வந்து ஒரு சர்க்கிள்ங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு பைங்கிறது 180 டிகிரின்னு சொல்லியிருக்கேன். 180 டிகிரினா பாதி வட்டம். ஆனால் இது முழு வட்டங்கும்போது முழு வட்டத்தில் 2 அரை வட்டம் இருக்கும். 2 பை இருக்குது. ஆரும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர் இருக்குது. அப்போ 2πr. இதுதான் சுற்றளவு. சரிங்களா? இதே ஏரியா கேட்குன்னா πr², சுற்றளவுனா வெறும் 2πr. அடுத்து வந்து அரைவட்டம், அதாவது அதில் பாதி செமி சர்க்கிள். ரொம்ப சிம்பிள். அதில் அப்படியே /2 தான் வரும், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா பாதி வேல்யூ போடும்போது டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ பாதிக்கு நமக்கே தெரியும் இதோட சுற்றளவு. இப்போ பரப்பளவு ஃபஸ்ட்டு ஏரியானா சைடு இன்ட்டு சைடு பார்க்கணும். 2 ஆர் இருக்குது, πr²/2. ஏன்னா இதில் பாதி, அப்போ 2. சுற்றளவில் போனதில் என்ன பார்த்தோம், 2πr பார்த்தோம். இப்போ இந்த 2πrல ரெண்டுக்குமே வந்து நம்ம /2 போடுற மாதிரி வருங்கிற பட்சத்தில் πr, இதில் வந்து ஒரு பை இருக்குது. ஏன்னா அரைவட்டம் தான், ஒரு பை, அதுக்கு ஒரு ஆறு வந்து 2 இருக்குது. சரிங்களா? இங்கிட்டு ஒரு ஆறு இருக்குது, அரைவட்டத்துக்கு ஒருங்கும்போது ஆரை காமனாக வெளியில் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஏன்னா /2 வரும். அப்போ வந்து r π+2 இப்படி வரும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் கவனமாக எழுதுங்க. அடுத்து வந்து முக்கோணத்தில் மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ஏன்னா ஈஸி தான், முக்கோணம் ரொம்ப ஈஸி தான். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இதில் வந்து பித்தாகரஸ் தியரம் டைரெக்டாக அப்ளை ஆகும். இதில் வந்து ஏன் நம்ம 1/2 போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், பக்கத்துக்கு பக்கம் ஃபஸ்ட்டு சதுரத்தில் வந்து எடுக்கும்போது என்ன சொன்னேன், 2 ஆங்கிள் இருக்கும்போது நம்ம பக்கத்துக்கு பக்கம் இருப்போம். இதில் ஒரு ஆங்கிள், ஒரு முக்கோணம் தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து சதுரத்தை வந்து நம்ம உடைக்கும் போது 2 முக்கோணமாக கிடைக்கும். அதனால நம்ம அரை எடுத்துக்கலை. ஆனால் இதில் ஒரு முக்கோணம் தான் இருக்கும்போது அதில் பாதி. அப்போ 1/2 போட்டு சைடு பை சைடு அதுக்கு வந்து பிரெத்தும் ஹைட்டும் போட்டுக்கிட்டால் போதும். அப்போ 1/2 லென்த்துன்ட்டு அதாவது ph அது போட்டால் போதும். ஒரு முக்கோணங்கிறது அறையை குறிக்கும். சரிங்களா? சுற்றளவு ரொம்ப ஈஸி தான். அப்படியே 3 வேல்யூவையும் கூட்டிக்கணும். h, அப்புறம் வந்து b, அப்புறம் வந்து ஹைப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டு அது சுற்றளவில் போட்டுக்கலாம். ஸோ முக்கோணம் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இரு சமபக்களவும் அதே தான். ஐசோலேஸ் ட்ரையாங்கிள்லேயும் அதே கான்செப்ட் தான். 1/2π. இது சுற்றளவில் பார்க்கும்போது 2a வரும், கீழே ஒரே பேஸ் தான். அப்போ 2a + b அப்படின்னு வந்து இதில் வரும். இது தாங்க நமக்கு அடிக்கடி கேட்குறது. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் தான் வந்து நமக்கு கொஷின்ஸில் ரொம்ப அதிகமாக வருது. சமபக்க முக்கோணம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே பேஸ் வந்து ஒரு லென்த்தான ஏ இருக்குது. இதில் வந்து 2
முக்கோணங்களாக இதை பிரிக்கலாம். நடுவில் ஹெச் இருக்குது, ஏ இன்ட்டு ஏன்னு இருக்குது. இப்போ ஏரியா கண்டுபிடிக்கும் போது அஸ்யூஷுவல் பழைய ஃபார்முலா தான் 1/2 PHன்னு. ஆனால் இப்போ இதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பிங்கிற வேல்யூ கிடையாது. அப்போ பிக்கு பதிலாகவும் ஏ தான் வச்சுக்கணும். ஹெச் நமக்கு கொடுக்கல. அப்போ ஹெச் கண்டுபிடிக்கணும்னா 2 முக்கோணமாக இதை உடச்சி ஏதாவது ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கணும். அப்போ இந்த கீழே டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஹெச் இருக்குது, ஏ இருக்குது. கீழே ஏன் A/2 போட்டிருக்கேன்னா டோட்டல் பேஸ் தான் வந்து நமக்கு ஏ. இப்போ நம்ம அதில் பாதி தானே எடுக்கிறோம். அப்போ A/2. இப்போ இதுக்கு வழக்கம் போல் பித்தாகரஸ் தியரம் போட்டோம்னா ஹைப்போ ஸ்கொயர் அப்புறம் வந்து ப்ளஸ் ஹட்சசன் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் எல்லாத்துக்குமே போட்டுக்கிறோம். A² = H² + A²/4 அப்படின்னு வருது. 2 வந்து 4ஆக மாறிடுது. நமக்கு ஹெச்சோட வேல்யூ தான் தேவைங்கிற பட்சத்தில் ஹெச் ஆப்போசிட்டில் வச்சுட்டு மற்றதை டெரைவ் பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், ரூட் போடுறோம். எல்லாம் போடும்போது அடித்தா A√3/2ன்னு நமக்கு ஹெச்சையும் கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் ஏரியா ஃபார்முலா திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏரியா ஃபார்முலா 1/2 PH. இதில் வந்து பிக்கு பதிலாக ஏ வைக்கிறோம், ஹெச்சுக்கு பதிலாக கண்டுபிடிச்ச A√3/2 வைக்கிறோம். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா பாருங்கள். சமபக்க முக்கோணத்தோட ஏரியா ஃபார்முலா வந்து கேட்டாங்கன்னா √3 A²/4. ஸோ இப்படி தான் இந்த ஃபார்முலா வந்துச்சு. சரிங்களா? ஸோ மெமரி பண்ணிக்கோங்க. முடியுங்கிறவங்க இந்த ஸ்டெப்ஸை தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்து ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். இது வந்து கொஞ்சம் டெரைவ் பண்ணால் ரொம்ப பெருசாக போகும். அதனால் இதை வந்து நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும். எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். ABCன்னு இருக்கும், ஹைட் இருக்காது. இதில் எஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எஸ்ன்னா என்னென்னா செமி பெரிமீட்டர், அதாவது சுற்றளவில் வந்து பாதி. சுற்றளவில் பாதி. அப்போ சுற்றளவு இதில் எப்படி என்ன 3 தான் இருக்குது. A+B+Cன்னு போட்டுட்டு அதில் பாதினா /2. இதுதான் எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஏரியாவுக்கு ஃபார்முலா நீங்கள் மெமரி பண்ணிக்கிங்க. √A இன்ட்டு A மைனஸ் எஸ் இன்ட்டு S மைனஸ் A இன்ட்டு S மைனஸ் B இன்ட்டு S மைனஸ் C. இதுதான் ஏரியா ஃபார்முலா. பெரிமீட்டர் வழக்கம் போல் நீங்கள் சுற்றளவை போட்டுருவீங்க. ரொம்ப ஈஸி. இதுக்கப்புறம் வரதெல்லாம் ரொம்பவே ஈஸியான இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிமீட்டர் எல்லாத்துக்கும் நீங்களே ஜஸ்ட்டு நீங்கள் டேரெக்ஷன் பார்த்தாலே நீங்களே கூட்டிடுவீங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், பேரலோகிராம் பார்ப்போம், இணைக்கரம் பார்ப்போம். இணைக்கரத்துக்கு ஈஸி தான். சைடு இன்ட்டு சைடு ரொம்ப ஈஸி. ஏரியா P இருக்குது, H இருக்குது, தெரியும். சுற்றளவில் வந்து பார்த்திங்கன்னா 2A 2B இருக்குது. சரிங்களா? ஸோ டயக்ராம் உங்களுக்கு அவங்க கொஷின் கேட்டாலே இந்த டயக்ராம் மெமரியில் வரணும். அதில் இருக்க சென்டென்ஸ் அந்த வேல்யூஸ் ஞாபகம் வரணும். இப்போ 2A 2Bக்கு 2A+Bன்னு போட்டிருக்கோம். ட்ரெபீசியம் சரிவகத்துக்கு பொறுத்த வரைக்கும் இதுலேயும் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா தான். இதில் வந்து என்னென்னா பிக்கு பதிலாக 2 பேஸ் வருது. அதாவது பேஸ் இன்ட்டு ஹைட்டு தான் போடுவோம். 1/2 பேஸ் இன்ட்டு ஹைட்டு போடுவோம். இதில் 1/2 அப்படியே போட்டுருவோம். பேஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும் இல்லை, ஏன்னா ட்ரையாங்கிள் வெறும் ட்ரையாங்கிளில் ஒரு பேஸ் தான் இருக்கும். இதில் கீழே ஒரு பேஸ் இருக்குது, மேலேயும் ஒரு பேஸ் இருக்குது. அப்போ A+B இன்ட்டு ஹெச்ன்னு நம்ம போட்டுக்கிறோம். சுற்றளவு நம்ம அஸ்யூஷுவல் கூட்டிக்கிற மாதிரி தான். அடுத்து ராம்பஸ் சாய் சதுரம் பார்க்குறோம். சாய் சதுரத்துக்கு பொறுத்த வரைக்கும் டயக்னல்ஸ் 2 கொடுத்துருக்காங்க உள்ளவே. ஸோ அப்போ நீங்கள் ஏவை வந்து நீங்கள் இது பண்ணவே தேவையில்லை ஏரியாவுக்கு, சைடு இன்ட்டு சைடில். ஏன்னா 2 தான் அவங்க கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்கிற பட்சத்தில் சாய் சதுரத்துக்கு ரொம்பவே சிம்பிள். 1/2 D இன்ட்டு D1 இன்ட்டு D2ன்னு சிம்பிளாக போட்டுடலாம். பெரிமீட்டர் சுற்றளவு 4A தான். அப்போ சிம்பிளாக வந்து A+A+Aன்னு போகிறதுக்கு பதிலாக 4Aன்னு போட்டுடலாம். அடுத்து குவாட்ரிலேட்டர், அதாவது 4 கரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். இதுக்கு வந்து என்னன்னா உள்ளே வந்து ஒரு டயக்னல் இருக்குது, ஆனால் உள்ளே அதையே வந்து 2 ட்ரையாங்கிளாக வந்து அவங்க உடச்சிருக்காங்க. ஹைட்டை H1 H2ன்னு உடச்சிருக்காங்க. அப்போ ஏரியாவுக்கு 1/2, பேஸ்க்கு வந்து D இது பண்ணுறோம். ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா H+1 H1 + H2 அப்படின்னு போட்டுக்கிறோம். சுற்றளவு அஸ்யூஷுவல் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சி இது பண்ணிக்கிறோம் தான். இந்த இதுதாங்க இப்போ ரீசெண்டாக கொஷின்ஸில் நிறைய கேட்குறாங்க. இந்த 2 நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சாலே ஈஸியாக இது பண்ணிடலாம். இது மோஸ்ட்லி இந்த பார்க்கு சம்மு, இல்லை ஒரு மாடு மேயுது, அது வந்து கயிற்றில் கட்டியிருக்காங்க, மரத்தை சுற்றி மேயுது, இந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் பாத், அப்புறம் இல்லைனா ரெக்டாங்குலர் பாத்துன்னு கொடுப்பாங்க. அவங்க இதில் கண்டுபிடிக்க சொல்கிறது என்னென்னா, முதல்ல இன்சைடில் ஒரு ஏரியா இருக்கும், அடுத்து அவுட் சைடில் ஒரு ஏரியா இருக்கும். ஸோ அந்த 2 ஏரியாவுக்கும் இடைப்பட்ட பகுதியை கண்டுபிடிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு செவ்வக பாதையை பார்ப்போம். ரெக்டாங்குலர் இதில் உள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது, அதோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும். அடுத்து வெளியில் இருக்கிறதோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும். ஆனால் அவங்க கேட்குறது இந்த ஷேடு பண்ணியிருக்க ஏரியா கேட்பாங்க. அப்போ வெளியில் இருக்க ஏரியா மைனஸ் உள்ளே இருக்க ஏரியா, அவுட் சைடு ஏரியா மைனஸ் இன்சைடு ஏரியா. இப்போ ரெக்டாங்குலருக்கு ஏரியா ஃபார்முலா என்னன்னா, இப்போ தான் நம்ம பார்த்தோம். இங்கே இருக்க ரெக்டாங்குலர் இதோ இதுதான். இதுக்கு ஏரியா ஃபார்முலா என்ன, L × B. சரிங்களா? வெறும்
எல் இன்ட்டு பி. இப்போ பெரிய ஷேப்போட எல்லையும் அதோட பியையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை எடுத்துக்கணும். அந்த ஏரியாவோட ஃபார்முலா, அந்த ஃபார்முலா மைனஸ் உள்ளே இருக்கிறதோட லென்த்து பிரெத்தை மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணணும். இப்போ சர்க்குலர் அதே மாதிரி இப்போ சர்க்குலர் பாத்துக்கு கேட்டாங்க, வட்டப்பாதைக்கு அதில் ஷேட் பண்ணியிருக்க ஏரியா கேட்டோம்னா உள்ளே இருக்க சின்ன சர்க்கிளுக்கு ஒரு ஆரம் இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா பையார் ஸ்கொயர். அடுத்து வெளியில் இருக்கிறதையும் கண்டுபிடிக்கணும். வெளியில் இருக்கிறது கேபிட்டல் ஆராக வச்சுக்கோங்க. அப்போ பையார் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர், ரெண்டுக்கு காமனாக பையை வெளியில் வச்சுட்டு அந்த ஆர் வேல்யூவை மைனஸ் பண்ணி நம்ம ஷேட் பண்ணியிருக்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா மென்சுரேஷனில் 2Dயோட ஃபார்முலாஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். 3D ஷேப்புக்கு வந்து உங்களுக்கு ஃபார்முலா வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக நான் மேக் பண்ணி போடுறேன். இதில் வர சம்ஸ் மாடலையும் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.